இப்போ இந்த 8வது கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் ஏ. உங்ககிட்ட ஒரு ஃபங்ஷன் குடுத்துட்டாங்க. ஏன்னு சொல்ற ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஃபங்ஷன் வந்து எதுல கன்டினியூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, எந்த பாயிண்ட்ல 0ன்னு அந்த பாயிண்ட்ல கன்டினியூஸா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு, ரைட் ஹேண்ட் லிமிட்டு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ, டோட்டலா உங்களுக்கு ஃபங்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, 3 ஃபங்ஷனா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, இப்போ எக்ஸ்ன்னு அந்த பாயிண்ட்ல 0ன்னு எடுத்திருப்பான். ஓகேங்களா? அது ஒரு ஃபங்ஷன் ஆவும். இது F2 ஃபங்ஷனா எடுத்துக்கிறேன். அதுதான் உங்களுக்கு A ஃபங்ஷனா இருந்திருப்பான். அதே வந்து எக்ஸ் லெஸ் தென் 0 அப்படின்னு உங்களுக்கு குடுத்துருக்கான் பார்த்தீங்களா? எக்ஸ் லெஸ் தென் 0ன்னா, இப்போ இங்கேருந்து 0வ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணியிருப்பான். அவன் ஃபங்ஷன் 1ன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணிட்டு வருவான். அந்த ஃபங்ஷன் இவன். இவன் F3A. ஓகேங்களா? ஸோ, மொத விஷயம் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு, ரைட் ஹேண்ட் லிமிட்டு அத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அத தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, அதுக்கப்புறமா கொஸ்டின்ல அப்ளை பண்ணா முடிஞ்சு போச்சு. ஸோ இது மோஸ்ட்டா 3 வருஷமா சிபிஎஸ்சில கேட்டு என்சிஇஆர்டி எக்ஸ்பிளைனர்ஸாவும் இருக்கு. ஸோ ரொம்ப ஈஸி தான். ட்ரை பண்ணி பார்ப்போமா? சரி. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எழுதுவோமா? லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டூ 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். உங்க ஃபங்ஷன் என்ன? லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டூ 0, அதாவது 1 மைனஸ் காஸ் 4x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் என்று நம்ம எழுதுவோம். ஓகேவா? தென் இப்போ காஸ் இப்போ லிமிட்ட உள்ள அப்ளை பண்ணனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? காஸ் 0 வந்து உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாரி தான் உங்களுக்கு 0/0 ஃபார்மேட்ல கிடைக்குது. ஸோ நார்மலா இத உள்ள போய் அப்ளை பண்ண முடியாது. நம்ம ப்ரீவியஸா இந்த மாரி ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். என்னன்னா, 1 மைனஸ் காஸ் 4xஅ எப்படி எழுதலாம்? அங்க வந்து நம்ம பார்க்கும்போது 1 மைனஸ் காஸ் 2xஅ பார்த்துருந்தோம்னு நெனைக்கிறேன். ஸோ இத எப்படி எழுதலாம்? நமக்கு சின்னதா ஒரு மாற்றம் தேவை. ஓகேவா? அது என்னன்னா, ட்ரிகோனோமெட்ரிக்கல் ஃபங்ஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 1 மைனஸ் காஸ் எக்ஸ எப்படி எழுதலாம்னா, 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2ன்னு எழுதலாம். தென் 1 மைனஸ் காஸ் 2xஅ எப்படி எழுதலாம்னா, 2 சைன் ஸ்கொயர் 2x டிவைடட் பை 2ன்னு எழுதலாம். ஸோ இவனையும் இவனையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அதனால இங்கே எழுதிப்போம். 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ். அதே 1 மைனஸ் காஸ் 4x எப்படி எழுதலாம்னா, 2 சைன் ஸ்கொயர் 4x டிவைடட் பை 2. 2 சைன் ஸ்கொயர் 2x. ஸோ இவனுக்கு பதிலா 1 மைனஸ் 4x பதிலா நம்ம இவன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 2 சைன் ஸ்கொயர் 2xன்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிட்டோம்னா, தென் ஈஸியா சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ 2 சைன் ஸ்கொயர் 2x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்ன்னு இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். என்னது? லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டூ 0 சைன் ax டிவைடட் பை ax. இந்த இடத்துல ஏன்னு சொல்றது வந்து அபார்ட் ஃப்ரம் ஸ்கொயர். நம்ம இத ஹோல் ஸ்கொயர் எடுத்தோம்னா டோட்டலா இதுக்கு ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இதுவும். லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டூ 0 சைன் ax டிவைடட் பை ax ஹோல் ஸ்கொயர் எடுத்தோம்னா, ஸோ இவனுக்கு ஈக்குவலன்ட்டா இருப்பான். பட் ஆனா இந்த இடத்துல ஏன்னு சொல்றது வந்து இங்க 2ன்னு இருந்திருக்கான். ஓகேங்களா? இந்த இடத்துல ஏன்னு சொல்ற எலமெண்ட் என்னவா இருந்திருப்பான்? ஏன்னா இங்க உள்ள ஹோல் ஸ்கொயரா இருந்திருக்கான். இங்க ப்ராடக்ட்ல பேசும்போது ஒரிஜினல் ஏயோட வேல்யூ என்னவா இருந்திருப்பான்? இப்போ இந்த இடத்துல ஏன்னு சொல்றது வந்து இங்க நான் ஹோல் ஸ்கொயர் எடுக்கும்போது உள்ள வந்து 2xன்னு இருந்திருக்கு. அதே மாரி இங்க ஹோல் ஸ்கொயர் இப்படி எடுத்தோம்னா 2x x மட்டும் இருந்திருப்பான். அப்ப ஏயோட வேல்யூ இங்க 2வா இருந்திருப்பான். ஓகேவா? a = 2. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, நியூமரேட்டரும் டினாமினேட்டர்லயும் டிவைட் மல்டிபிள் பை 4 ஆல பண்றேன். ஓகேங்களா? நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை 4 ஆல மல்டிபிள் பண்றேன். ஓகேவா? ஸோ 4 டிவைடட் பை 4 லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டூ மைனஸ் 2 சைன்
ஸ்கொயரு இங்கே எக்ஸ் ஸ்கொயரு. ஓகேவா? தென் என்ன பண்ணுறேன்னா கீழே மட்டும் அதை உள்ளே எடுத்துகிட்டு போயிடுறேன். ஓகேவா? ஸோ 2 ஸ்கொயரு 2x எக்ஸ் ஸ்கொயரு இங்கே ப்ராடக்ட் நியூமரேட்டர் மட்டும் அப்படியே இருந்திருப்பான். ஓகேவா? ஸோ இவனை எப்படி எழுதுறான்? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இப்போ இந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டை மட்டும் பாருங்களேன். இந்த பர்டிகுலர் ஃபார்மேட் மட்டும் இவனுக்கு ரிலேட் ஆகுவான். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 2 இன்ட்டு sin 2x டிவைடட் பை 2x ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இங்கே ப்ராடக்ட்டில் 2 இருக்குது. ஸோ இவன் வந்து ஒரு ஸ்கேலாராக தானே ஆக்ட் பண்ணுவான். அந்த ஸ்கேலாரை வந்து நான் வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஸோ 8 லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 sin 2x டிவைடட் பை 2x. ஸோ இது ஈக்குவலன் டு உங்களுக்கு 1 தான் கிடைப்பான். இது நம்மளோட ஃபார்மேட்டு. ஓகேவா? ஸோ அதனால் 8 இன்ட்டு 1 8 இதுதான் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டாக இருப்பான். ஓகேவா? தென் ரைட் ஹேண்ட் லிமிட்டை நம்ம பார்க்கணும். இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட்டில் பார்க்கலாமா? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு நம்ம இங்கே பாசிட்டிவ் எழுதிப்போம். இங்கே நம்மளுக்கு ஃபங்க்ஷன் என்ன? பாசிட்டிவ் எழுதும்போது ஃபங்க்ஷன் 3. ஃபங்க்ஷன் 3ன்னு சொல்கிறது வந்து ரூட் எக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸு மைனஸ் 4. இதுதான் உங்களோட ஃபங்க்ஷனு. ஓகேவா? ஸோ இப்போ அதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸு டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் ரூட் இதோட முடியுது. இந்த இடத்துல மைனஸ் 4. ஓகேவா? தென் இப்போ இவன் என்ன பண்ணலாம்? ஸோ கீழே வந்து நெகட்டிவ் இருக்குது, ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. ஸோ அதனால் காஞ்சுகேட் பண்ணுறேன். இப்போது காஞ்சுகேட் பண்ணி போட்டேன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸு இன்ட்டு 16 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 ப்ளஸ் ரூட் எக்ஸு ப்ளஸ் 4 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸு மைனஸ் 4. இங்கே ப்ராடக்ட்டில் எழுதுவோம் காஞ்சுகேட் பண்ணும்போது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸு இது வரைக்கும் வந்திருக்கும். தென் இந்த இடத்துல ப்ளஸ் 4. ஓகேவா? ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இவனையும் ப்ராடக்ட் பண்ணனா உங்களுக்கு என்ன கிடைப்பான்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் 4. இது வந்து அப்படி ப்ராடக்டாக தான் இருந்திருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் போர்ஷன் தான் வந்திருப்பான். ஸோ உங்களோட காஞ்சுகேட் எலமெண்ட் என்னவா வந்திருப்பான்னா 16 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸு. ஸோ 4 4s are 16 மைனஸ் 16 வந்திருப்பான். ஸோ இந்த 16 கேன்சல் பண்ணிடுவோம். தென் ஸ்கொயர் ரூட்டு இங்கே கீழே இருக்கான். ஸோ ஸ்கொயர் ரூட்டையும் இவனையும் கேன்சல் பண்ணிட்டேன்னா தென் இது ஒரு ஃபங்க்ஷனாக இருப்பான். இந்த ஃபங்க்ஷனை நான் எக்ஸ் டென்ஸ் டு 0 நான் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைப்பான்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 ப்ளஸ் 0 ப்ளஸ் 4ன்னு கிடச்சிருப்பான். தென் இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் எலமெண்ட்டாக உங்களுக்கு கிடச்சிருப்பான். ஸோ 4 ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 8. உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் 8 தான் கிடச்சிச்சு, ரைட் ஹேண்ட் லிமிட்டும் உங்களுக்கு 8 தான் கிடச்சிச்சு. ஓகேவா? தென் இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். அதுதான் எஃப் ஆஃப் 0ல என்ன வேல்யூ எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு ஃபங்க்ஷனில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். 0ல என்ன வேல்யூ எடுத்திருக்கான்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கும்போது ஏன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கான். அந்த ஏயை தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ டைரக்ட்டா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு நம்ம கன்டினியூட்டி ஃபார்முலா என்ன? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ. இங்கே ஏன்னு சொல்கிற எலமெண்ட் வந்து அதாவது இங்கே வந்து எக்ஸா இருக்குது. அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு சொல்கிறது. இங்கே ஏன்னு சொல்கிற எலமெண்ட் வந்து இங்கே 0. ஸோ அதனால் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் 0 நம்ம இங்கே எழுதுவோம். தென் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து நமக்கு கிடைச்சது 8 ஈக்குவல் டு 8. ஸோ நமக்கு எஃப் ஆஃப் 0ன்னு
ஃபங்ஷனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு? ஏன்னு கிடச்சிச்சு. அதுதானப்பா இங்கே கிடச்சிச்சு. அதான் உங்கள் ஃபங்ஷனில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஏன்னு சொல்லி தான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது டொமைனு, இது கோடொமைனு. அந்த ஃபங்ஷன் என்ன கொடுக்கும்போது ஏன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? உங்கள் ஃபங்ஷன் ஏ. ஸோ நீங்கள் எந்த ஒரு எலமெண்ட் இங்கே உள்ளே போட்டாலும் உங்களுக்கு ஏ தான் கிடச்சிருக்கும். ஓகேவா? 0 போட்டால் தான் கிடைக்கணும்னு இல்லை. நீங்கள் எஃப் ஆஃப் 1ன்னு போட்டிருந்தா கூட உங்கள் ஃபங்ஷன் டிஃபைன் இது வந்து இன்புட்டு. இது இன்புட்டு. இது அவுட்புட்டு. ஓகேங்களா? ஸோ இன்புட் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துட்டு போங்க. 8ஓ இல்லை எனிதிங் என்ன வேணால் கொடுங்க. இது ஒரு வேரியபிளாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. சரிங்களா? வேரியபிளா மீன்ஸ் இது வந்து இந்த அவுட்புட் வந்து ஏ இன்ட்டு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. லைக்கு கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எலமெண்ட் தான். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் என்ன இன்புட் கொடுத்தாலும் உங்களோட அவுட்புட் வந்து ஏ தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஏயோட வேல்யூ என்னன்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏயோட வேல்யூ இங்கே 8. ஸோ ஏன்னு அந்த பாயிண்ட் 8 எடுத்துச்சுன்னா இங்கே எடுத்திருக்கு. கண்டுபிடிக்கிறதுல எடுத்திருக்கு. ஸோ அதனால் இது கண்டினியூஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ல. ஓகேவா? அது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? Prove that the greatest integer function is continuous at all points except integer points. இன்டீஜரை தவிர மற்ற எல்லா பாயிண்ட்லேயும் கண்டினியூஸாக இருப்பான்னு சொல்லியிருக்கான் இந்த கிரேட்டஸ்ட் இன்டீஜர். ஸோ அதை நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டணும். இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உள்ள இது வந்து மெத்தட் 4. என்னென்னா கொஷினை வந்து எல்லாம் தியரியாக கேட்டுருவான். உங்கள் ஃபங்க்ஷனை வந்து எதுவுமே டிஃபைன் பண்ணிலாம் காட்ட மாட்டான். நம்ம தான் அதை டிஃபைன் பண்ணி எழுதணும். ஸோ அந்த மாதிரி கொஷின் தான் இது. ஓகேவா? ஸோ நம்ம ஃபங்க்ஷன் இன்டீஜர் ஃபங்க்ஷன் எப்படி இருந்திருப்பான்? அதுவும் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மோஸ்ட் ஆஃப் த புக்கில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில புக்கில் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இது கிரேட்டஸ்ட் இன்டீஜர் சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா ஃப்ளோர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இல்லை ஸ்டெப் டவுன் ஃபங்க்ஷன் கூட சொல்லுவாங்க இதை வந்து. ஓகேவா? ஸோ உங்கள் ஃபங்க்ஷன் எப்படி இருந்திருக்கும்னா கே மைனஸ் 1 இஃப் கே மைனஸ் 1 less than or equal to ke less than ke, k less than or equal to x less than k plus 1. உங்கள் ஃபங்க்ஷன் என்னவா இருந்திருப்பான்னா இந்த இடத்துல கேவாக இருந்திருப்பான். இங்கே கேன்னு சொல்கிறது எல்லாமே இன்டீஜர்ஸ். ஓகேவா? உங்கள் ஃபங்க்ஷன் கரெக்டாக 0 வரைக்கும், அதாவது 0க்கு இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே 1ன்னு எடுக்கும்போது ஹோல் சுட்டிருப்பான். ஃபங்க்ஷன் டெக்ஸ் வேல்யூ இங்கே இருந்திருப்பான். தென் 2ன்னு இந்த இடத்துல எடுக்கும்போது 2ன்னு சொல்கிற இடத்துல இங்கே கேப் விட்ருப்பான். இந்த இடத்துல இது 1 2ன்னு எடுக்கும்போது ஃபங்க்ஷன் டெக்ஸ் வேல்யூ 2லேயே எடுத்திருப்பான். அதில் அது வரைக்கும் 2.1 2.3லேருந்து 2.9 வரைக்கும் இருந்திருப்பான். 3ன்னு எடுக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல ஹோல்ஸ் விட்ருவான். தென் 3ல இங்கே மேலே எடுத்திருப்பான். ஸோ இதுதான் அந்த இன்டீஜரில். மற்ற இடத்துல ரேஷனலு இர்ரேஷனலு அந்த பாயிண்ட்லலாம் உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் எடுத்திருப்பான். ஓகேங்களா? பட் ஆனால் இன்டீஜராக ஆகும்போது மட்டும் அந்த இடத்துல டிஸ்கண்டினியூஸ் ஆயிடுவான். இந்த இடத்துல வரைக்கும் வந்திருப்பான். டக்குன்னு இந்த ஹோல்ஸ் விட்டுட்டு மேலே போய் ஜம்ப் ஆயிருப்பான். இது வந்து ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஆப்வியஸாக அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது ட்ரூவாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டை ரைட் ஹேண்ட் லிமிட்டை வச்சு போட்டு அவங்களுக்கு சொல்லணும். ஓகேவா? லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு கே மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நான் எழுதுகிறேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எழுதும்போது உங்கள் முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எது ரைட் ஹேண்ட் லிமிட் எதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ கே வச்சு தானே பேசுகிறாங்க. இந்த பாயிண்டில் இது ரெண்டுத்தையும் கண்டினியூஸ் சொல்லணும்னா இந்த 2 இன்டர்வலை கம்பைன் பண்ணுறாங்க. இந்த பாயிண்ட்டை வச்சு கம்பைன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணும்போது உங்கள் ஃபங்க்ஷன் கே மைனஸ் 1ன்னு இருந்திருப்பான். இது F1. தென் அதே வந்து இது F2. இந்த ஃபங்க்ஷன் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணும்போது. புரியுதுங்களா? இல்லை எனக்கு இது என்னடா அது கேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா நீங்கள் ரேண்டமாக இது ஒரு இன்டீஜர் போடுங்க. கே இஸ் ஈக்குவல் டு 1னே போடுங்கப்பா. கே இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டுனா இங்கே 0 ஆயிரும். லெஸ் ஈக்குவல் டு 0 1ன்னு வந்திருக்கும் இந்த இடத்துல. இந்த இடத்துல 1 வந்திருக்கும். இந்த இடத்துல 2ன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 1ன்னு அந்த பாயிண்டில் தான் கண்டினியூஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசணும்.
ஓகேவா? உங்க கன்வீனியன்ஸ்க்கு நீங்க எழுதிக்கோங்க. நான் வந்து கேன்னே எழுதிக்கிறேன். இப்போ இந்த கேய வச்சு தான் ஸோ இது k - 1 இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்ஷனா தான் ஆக்ட் ஆகுது. கேன்னு சொல்றது இது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்ஷன் எவ்ரிவேர் கன்டினியூஸ் தான். ஆ பாலினாமியல்ல ஒரு ஸ்பெஷல் டைப் தான் உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்ஷனா இருந்திருக்கும். கான்ஸ்டன்ட் ஃபங்ஷனும் ஒன் ஆஃப் த பாலினாமியல் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணலாம். இது எவ்ரிவேர் கன்டினியூஸ் தான். ஸோ அதனால k - 1 தான் வந்திருப்பான். ஏன்னா k சப்ஸ்டிடியூட் பண்ணா k தான் வந்திருப்பான். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அவனே தான் வந்திருப்பான். ரைட் ஹேண்ட் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் லிமிட் x டெண்ட்ஸ் டூ k பிளஸ் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணும்போது உங்க ஃபங்ஷன் எப்படி இருந்திருப்பான்? இங்கேருந்து F2வா இருந்திருப்பான். ஸோ F2ன்னு சொல்றது வந்து k தான். ஸோ அதுவும் கான்ஸ்டன்ட் ஃபங்ஷன் தான் லிமிட் அப்ளை பண்ணும்போது இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டா தான் பிஹேவ் ஆகுது. ஸோ கான்ஸ்டன்ட் ஃபங்ஷன நீங்க என்னதான் உள்ள என்ன வேல்யூ குடுத்தாலும் அவன் kயா தான் இருந்திருப்பான். ஓகேங்களா? என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ கான்ஸ்டன்ட் ஃபங்ஷன பொறுத்தவரைக்கும் நீங்க லிமிட் டெண்ட்ஸ் டூ 1ஓ எது குடுத்தோனோ பாருங்க, திருப்பி அதே k தான் கிடைப்பான். ஓகேங்களா? அதாவது உங்க கான்ஸ்டன்ட் ஃபங்ஷன்னா என்னன்னா, ஏதாவது ஒரு ஃபங்ஷன் வந்து ஏதோ ஒரு வேல்யூ குடுத்திருப்பாங்க. k = 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேல்யூ குடுத்திருப்பாங்க. இங்க kன்னு சொல்றது வந்து நான் 1ன்னு எடுத்துக்கிட்டேன்னா, ஓகேங்களா? k = 1ன்னு எடுத்துக்கிட்டேன்னா, உங்க ஃபங்ஷன் இந்த மாரி f(x) = 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன்னா, இந்த இடத்துல இங்க இது டொமைன் தானே. ஓகேவா? இது டொமைன் தானே. இங்க 1ன்னு ஒரு பாயிண்ட்ல நான் பார்ப்பேன். k = 1ன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள்ல பார்க்குறேன். இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பார்க்குறேன். அப்படியே அப்ரோச் பண்ணும்போது, உங்களுக்கு இந்த இடத்துல 1ஆ தான் இருந்திருப்பான். ரைட் ஹேண்ட் சைட்ல பார்க்கும்போதும் அவன் அதே 1ஆ தான் இருந்திருப்பான். ஓகேங்களா? எந்த ஒரு டிஃபரன்ஸும் தெரிஞ்சிருக்காது. உங்க ஃபங்ஷன் அப்படியே ஒரு ஸ்ட்ரெய்ட் லைனா அப்படியே பாஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்ஷன்னால, நீங்க என்ன பாயிண்ட் வேணா குடுங்க டொமைன்ல இருந்து, அவன் அவனா தான் இருப்பான். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த k. ஸோ இங்க k - 1ன்னு வந்திருக்கு. இங்க k + 1ன்னு வந்திருக்கு. அதனால லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவேட் பண்ணி பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் = ரைட் ஹேண்ட் லிமிட். ஸோ உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன கிடைச்சுச்சு? k - 1ன்னு கிடைச்சுச்சு. ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து உங்களுக்கு kன்னு கிடைச்சுச்சு. ஸோ k வந்து இந்த பக்கம் வந்துருச்சுன்னா, k - k = -1. ஸோ பிளஸ் k - k வந்து 0 தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ 0 = -1. ஓகேங்களா? 0 = -1ன்னு கிடைக்குது. ஸோ 0 எப்பயாவது 1 ஆகுறதுக்கு 0 ஈக்குவல் டூ -1 அது எப்பயாவது ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஸோ அதனால நாட் ட்ரூ. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலா இல்ல. ஓகேங்களா? ஸோ அதனால இது வந்து டிஸ்கன்டினியூயஸ் அட் எ இன்டிஜர். அவங்க சொன்ன விஷயம் கரெக்ட் தான். ஹென்ஸ் ப்ரூவ்ட். திரும்பி அங்க கொஸ்டின்ல இருக்கிறத நீங்க அப்படியே எழுதிருங்க. f இஸ் கன்டினியூயஸ் அட் ஆல் பாயிண்ட் எக்ஸெப்ட் இன்டிஜர் பாயிண்ட்ட தவிர. இன்டிஜர தவிர மத்த எல்லா பாயிண்ட்லயும் கன்டினியூஸா தான் இருந்திருப்பான். ஸோ அத நீங்க அப்படியே எழுதிருங்க. முடிஞ்சு போச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இதுவரைக்கும் நம்ம 4 மெத்தட் பார்த்துருக்கோம். அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ பார்க்கலாமா? இப்போ உங்களோட ஃபங்ஷன் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபங்ஷன் வந்து அட் எ பாயிண்ட். இப்போ இந்த 10th கொஸ்டின்ல என்ன குடுத்திருக்கான்னா, டிஸ்கஸ் த கன்டினியூட்டி. இந்த இடத்துல இது கன்டினியூட்டியா இருக்குமா? ஒரு சந்தேகத்தோட கேட்குறாங்க. ஓகேங்களா? கன்டினியூட்டி இருந்துச்சுன்னா சொல்லலாம். இல்லன்னா, இல்லன்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம விஷயம், உங்க ஃபங்ஷன் எந்த பாயிண்ட்ல சொல்றாங்கன்னு பார்க்கணும். பார்த்துட்டோம். 0ன்னு அந்த பாயிண்ட்ல தான் நம்ம பார்க்குறோம். இப்போ 0 லெஸ் தென் அப்படின்னு சொல்லும்போது, இங்கேருந்து அப்ரோச் ஆயிருப்பான். அப்ரோச் ஆயிருக்கும்போது நம்ம ஃபங்ஷன் 1ன்னு சொல்றது வந்து இங்க மேல இருக்க ஃபங்ஷனா இருந்திருப்பான். ஸோ இவன தான் அந்த ஃபங்ஷன் 1. தென் இவன் தான் நம்ம ஃபங்ஷன் 2 ஆப்வியஸ் கேஸு. ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணும்போது, உங்களோட ஃபங்ஷன் என்ன எடுத்திருப்பான்னா, 2x + 1ன்னு எடுத்திருப்பான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்னது? 2x - 1 எழுதிடலாமா? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் லிமிட் x டெண்ட்ஸ் டூ இங்க நம்ம 0ன்னு எழுதிப்போம். இது வந்து ஒன் ஆஃப் த பாலினாமியல் ஃபங்ஷன் தான். ஸோ 2x - 1 அப்படின்னு எழுதிருவோம். தென் இது ஒரு பாலினாமியல் ஃபங்ஷனால நம்ம டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால உங்க ஃபங்ஷன் வந்து -1ன்னு சொல்லி எடுத்திருப்பான்.
இதான் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டா இருந்திருப்பான். ஃபங்ஷன் டேக்ஸ் வேல்யூவா இருந்திருப்பான். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணும்போது. ரைட் ஹேண்ட் லிமிட் பார்த்தோம்னா, லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டூ நம்ம ப்ளஸ்ல போடுவோம். அப்படி ப்ளஸ்ல போடும்போது உங்களுக்கு என் ஃபங்ஷன் என்ன கிடைக்கும்? 2x + 1. ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு x கிரேட்டர் தென் 0 அண்ட் 0. ஓகேவா? ஸோ நம்மளோட ஃபங்ஷன் என்ன எடுத்திருப்பான்? இது வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்ஷன் தான். ஸோ டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ 2 × 0 + 1 உங்களோட ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து உங்களுக்கு 1ன்னு கிடைச்சிருக்கான். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் உங்களுக்கு -1ம் ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து +1ன்னு கிடைச்சிருக்கு. இது 2 ஈக்குவலுங்களா? ஆப்வியஸா கிடையாது. ஏன்னா இது 2 ஈக்குவல் கிடையாது. ஸோ உங்க ஃபங்ஷன் வந்து அட் எ பாயிண்ட் x = 0ன்னு அந்த பாயிண்ட்ல வந்து டிஸ்கன்டினியூஸா இருக்கு. ஸோ நாட் கன்டினியூஸ்ன்னு எழுதிடலாம். நாட் கன்டினியூஸ் அட் x = 0. அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 12வது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்னா, ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் லாம்டா இஸ் த ஃபங்ஷன் கன்டினியூஸ் அட் x = 0. இந்த மாதிரி உள்ள ஃபங்ஷனுக்கு ஒன்று கொடுத்துட்டு, நான் எந்த லாம்டா கொடுத்தேன்னா x = 0ல கன்டினியூஸா இருக்குமா? இருக்காதா? இதுதான் உங்களோட கேள்வி. இப்போ முதல்ல 0ன்னு அந்த பாயிண்ட்ல முதல்ல ஃபங்ஷன் வேல்யூ எடுத்திருக்கானான்னு நம்ம பார்த்துருக்கணும். எடுத்தானா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலா வந்துருவான். ஸோ அத வச்சு நம்ம லாம்டா வேல்யூவ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல அந்த இடத்துல ஃபங்ஷன் டிஃபைன்டா இருந்தா தான் உங்க லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் முதல்ல எக்ஸிஸ்ட் ஆகும். எக்ஸிஸ்ட் ஆகும் மீன்ஸ் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அந்த இடத்துல உங்க கிராஃப் அந்த இடத்துல x = 0ன்னு அந்த பாயிண்ட்ட ஃபங்ஷன் எடுக்காம, நம்ம அந்த ஃபங்ஷன் கிராஃப் எப்படி இருக்குன்னு தெரிய போறதில்ல. ஸோ அதனால நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் அப்ரோச் பண்ணி பார்ப்போம் இந்த கொஸ்டின்ல. ஓகேவா? ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் என்னன்னு பார்ப்போம். இப்போ x = 0ன்னு அந்த பாயிண்ட்ல பார்க்குறேன். அந்த இடத்துல முதல்ல ஃபங்ஷன் டிஃபைன்டா அப்படின்னு நம்ம பார்க்கணும் முதல்ல. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்றேன். அப்ரோச் பண்ணதும் உங்களோட ஃபங்ஷன் வந்து x <0 தான் கேட்டிருக்கான். x <0ன்னா <= 0. ஸோ உங்களோட ஃபங்ஷன் 1 இவனா இருந்திருப்பான். ஆப்வியஸா. ஓகேவா? இவன் f1. இவன் f1. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு x கிரேட்டர் தென் 0. அப்போ இங்கேருந்து சொல்ற ஃபங்ஷன் எல்லாமே 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிருப்பான். இவன் வந்து f2. ஓகேவா? ஸோ இவன் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணும்போது பார்க்கணும். பார்க்கலாமா? லிமிட் x → 0. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து நான் அப்ரோச் பண்ணும்போது, இங்கே லாம்டா பாது. அத நான் கோடு போட்டேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணும்போது, லாம்டா x² - 2x. ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணும்போது ஃபங்ஷன் 1. ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணும்போது உங்களோட ஃபங்ஷன் என்ன கிடைச்சுச்சு? 4x + 1. ஏன்னா x <= 0. ஸோ 4x + 1ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு 2 டிகிரி பாலினாமியல், இது 1 டிகிரி பாலினாமியல். ஸோ ஆப்வியஸா நான் வந்து டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ லாம்டா இப்போ நான் 0 உள்ள அப்ரோச் பண்றேன். ஸோ 0² - 2 × 0. ஸோ லாம்டா × 0 0ன்னு கிடைச்சிருக்கும். இங்க வந்து ரைட் ஹேண்ட் லிமிட் என்ன கிடைச்சிருப்பான்னா, ரைட் ஹேண்ட் லிமிட்க்கு வந்து 4 × 0 + 1ன்னு கிடைச்சிருப்பான். ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து எனக்கு 1ன்னு கிடைச்சிருக்கான். நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எனக்கு கிடைச்ச பாயிண்ட், அந்த பாயிண்ட்ல எனக்கு ஈக்குவலான்னு கேட்டேன்னா, இங்க இது ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு, இது ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. என்னோட ஃபங்ஷன் வந்து அந்த இடத்துல டிஃபைன்டாவே இல்ல. ஸோ அதனால லிமிட் லிமிட் போடும்போது அந்த இடத்துல எனக்கு டிஃபைன்டா இல்லாத பட்சத்துல இந்த ஃபங்ஷன் வந்து டிஸ்கன்டினியூஸ் அட் பாயிண்ட் ஆஃப் 0ல. ஓகே? ஸோ f of x is not continuous at x = 0. இது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அவன் அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னா, வாட் அபவுட் த கன்டினியூட்டி அட் x = +or -1. ஸோ உங்ககிட்ட 2 பாயிண்ட் கொடுத்துருக்கான். அந்த 2 பாயிண்ட்ல அது கன்டினியூஸா இருக்குமா? இருக்காதா? இது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ x = +or -1. இப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, அட் x = +1ல பார்க்குறேன். இந்த +1ன்னு சொல்ற பாயிண்ட் வந்து எதுல இருந்திருப்பான்? x
கிரேட்டர் தென் 0ல தானே இருந்திருப்பான். அப்போ உங்க ஃபங்ஷன் நான் 1ன்னு ஒரு இடத்துல எடுக்கிறேன். அந்த ஃபங்ஷன் ஆப்வியஸா நான் எடுக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எனக்கு ஒரே ஃபங்ஷனா தான் இருந்திருக்கும். அது இந்த ஃபங்ஷன தான் ஸ்டார்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 ஃபங்ஷனும் ஒரே ஃபங்ஷன் தான். ஏன்னா நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ் கிரேட்டர் தென் 0வா இருக்கும்போது உங்க ஃபங்ஷன் வந்து 4x + 1 தான். ஓகேவா? ஸோ நான் 1 அப்ரோச் பண்றேன். அப்போ இது வந்து ஒரு பாலினாமியல் ஓகேவா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் போடுறேன். லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டூ 1ன்னு சொல்ற பாயிண்ட்ல. இப்போ இந்த 1ன்னு சொல்ற பாயிண்ட் எங்க இருப்பான்? இந்த ஃபங்ஷன்ல தான் இருந்திருப்பான். எக்ஸ் கிரேட்டர் தென் 0. ஓகேவா? உங்க ஃபங்ஷன் எதுல டிஃபைன் பண்ணியிருக்கான்? எந்த டொமைன்ல குடுத்து அதோட ஃபங்ஷன் என்ன எடுத்திருக்கான்? அத நீங்க பொறுமையா இருந்து பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ 1 அந்த பாயிண்ட் இங்க தான் எடுத்திருப்பான். கிரேட்டர் தென் 0, 0 இங்க இருந்திருப்பான். ஓகேவா? ஸோ 0க்கு அப்புறமா இருக்க வேல்யூ எல்லாமே உங்க ஃபங்ஷன் வந்து இவனா தான் எடுத்திருப்பான். 4x + 1 தான் இருந்திருப்பான். ஸோ ஆப்வியஸா த்ரூ அவுட்டா 0 வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த ஃபங்ஷன் தான் டேக்ஸ் வேல்யூவா எடுத்திருப்பான். ஸோ அதனால அந்த ஃபங்ஷன் தான் எடுத்திருப்பான் 4x + 1. ஸோ உங்களோட ஃபங்ஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணும்போது 4x + 1 தான் எடுத்திருப்பேன். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ல பார்த்தாலும், ரைட் ஹேண்ட் லிமிட்ல பார்த்தாலும் அந்த ஃபங்ஷன் தான் எடுத்திருப்பேன். ஸோ அதனால இங்க வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியலா இருக்கிறதுனால நம்ம வந்து டைரக்ட் சப்ஸ்டிட்யூஷன் யூஸ் பண்ணலாம். ஏன்னா பாலினாமியல் ஃபங்ஷன் எவ்ரிவேர் கன்டினியூயஸ். ஸோ 4 × 1 + 1 5ன்னு கிடைச்சிருக்கு. அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா, லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டூ 1 + அதே தான் உங்க ஃபங்ஷன் 4x + 1ன்னு இருந்திருப்பான். ஸோ 4 × 1 + 1 = 5ஆ தான் இருந்திருப்பான். உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலா இருக்கு. உங்க டேக்ஸ் வேல்யூ = 5. ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் நாம கண்டுபிடிச்சுட்டோம். ஸோ அது வந்து உங்களுக்கு 5ன்னு கிடைச்சிருக்கு. அட் x = 1ன்னு அந்த பாயிண்ட்ல. தென் அட் x -1ல பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்னவா இருந்திருப்பான்? ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டூ -1 லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னால மைனஸ் போட்டுக்கிறேன். ஸோ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ உங்க ஃபங்ஷன் இவனா தான் இருந்திருப்பான். லாம்ப்டா இன்டூ x² - 2xன்னு இருந்திருப்பான். ஸோ நம்ம ஃபங்ஷன் லாம்ப்டா இன்டூ x² - 2x. ஏன்னா 0 இங்க இருந்திருப்பான், -1 இங்க இருந்திருப்பான். ஸோ உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் பார்த்தாலும் உங்க ஃபங்ஷன் வந்து லாம்ப்டா இன்டூ x² - 2xஆ தான் இருந்திருப்பான். உங்களுக்கு ஃபங்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால, இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கனால, நான் இங்கேருந்து 0லேருந்து -∞ வரைக்கும் உங்க ஃபங்ஷன் வந்து ஈவனா தான் இருந்திருப்பான். லாம்ப்டா இன்டூ x² - 2xஆ தான் இருந்திருப்பான். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஆப்வியஸா சேமா தான் வரும். ஓகேவா? ஸோ -1 கொடுக்கும்போது இது 2 டிகிரி பாலினாமியல். ஸோ அதனால டைரக்ட் சப்ஸ்டிட்யூஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால -1 ஹோல் ஸ்கொயர் -2 × -1ன்னு எழுதுவேன். லாம்ப்டா இன்டூ 1 மைனஸ் 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 ப்ளஸ் ஆயிரும். 2 உங்களுக்கு லாம்ப்டா வந்து 3 லாம்ப்டான்னு உங்களுக்கு கிடைச்சிருப்பான். ஓகேவா? அதே மாரி தான் ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கும் உங்களுக்கு இதே 3 லாம்ப்டா தான் கிடைப்பான். உங்க ரைட் ஹேண்ட் லிமிட்ல பார்க்கும்போது அதே தான் நம்ம எழுதுவோம். லாம்ப்டா இன்டூ x² - 3x 2x. ஓகேவா? ஸோ இப்படி நம்ம போடும்போது உங்களுக்கு இது வந்து 2 டிகிரி பாலினாமியல்னால இது -1. லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டூ -1 ப்ளஸ் என்ன ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணனால லாம்ப்டா இன்டூ x² - 2xன்னு எழுதியிருப்போம். ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணும்போது 1ன்னு சொல்லும்போது அப்போ என்ன பண்ணுவோம்? திரும்பி அதே வேல்யூ தான். இது வந்து 2 டிகிரி பாலினாமியல் ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூஷன் தான் பண்ண போறோம். -1ன்னு பார்த்தோன்னா +1 -1 ஹோல் ஸ்கொயர் எடுத்தோன்னா +1ன்னு கிடைக்கும். தென் மைனஸ் இன்டூ -2 × -1ன்னு பார்த்தோன்னா +2ன்னு கிடைச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு லாம்ப்டா வந்து 3 லாம்ப்டா தான் கிடைச்சிருக்கும். ஸோ இவனும் ஈக்குவலா இருக்கான். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் தான். ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின பார்த்து உங்களுக்கு என்ன அப்சர்வேஷன் வந்துச்சு? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 0ல வந்து 2 ஃபங்ஷன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அப்ரோச் பண்ணும்போது 2 ஃபங்ஷன் வந்து பிரசன்ஸா இருந்துச்சு.
ஸோ, அதனால அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு, ரைட் ஹேண்ட் லிமிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்து, அது கன்டினியூஸா இருக்குமா? இருக்காதா? அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? அது வந்து நம்ம போடுறது நார்மலா. பட் ஆனா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, x இஸ் ஈக்குவல் டூ 1ன்னு ஒரு பாயிண்ட் குடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ல ஒரே ஒரு ஃபங்ஷன் தான் இங்க பிரசன்ட் ஆயிருக்கு. 4x + 1 தான் இங்க பிரசன்ட் ஆயிருக்கு. x இஸ் ஈக்குவல் டூ 1ல. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் உங்களுக்கு சேம் லிமிட் பாயிண்ட் தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அதே மாரி x இஸ் ஈக்குவல் டூ -1ன்னு சொல்லும்போதும், உங்களுக்கு ஒரே ஃபங்ஷன வச்சு தான் நம்ம ப்ளே பண்றோம். அத வச்சு பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் அதே சேம் லிமிட் தான் கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இதோட அப்சர்வேஷனு, நீங்க தனிப்பட்டு இந்த 2 ஃபங்ஷனுக்கும் பார்க்கும்போது, அதுக்கு வேற வேற லிமிட் கிடைக்கும். அப்ப வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் உட்காந்து போடுறது கண்டிப்பா போட்டு தான் ஆகணும். ஆனா, இந்த மாரி ஒரே பாயிண்ட்டுக்கு ஒரே ஃபங்ஷன் மட்டும் கிடைக்குதுன்னா, அப்போ நீங்க ஒரே ஒரு லிமிட் மட்டும் கண்டுபிடிங்க. லிமிட்ன்னு போட்டுட்டு டைரக்ட்டா எப்படி எழுதுங்கன்னா, லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டூ 1 அப்படின்ட்டு சொல்லிட்டே எழுதுங்க. ஏன்னா, இங்க இருக்கிறது ஒரே ஒரு லிமிட் பாயிண்ட் தானே. ஒரே ஒரு ஃபங்ஷன் தானே கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 1ன்னு சொல்ற ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரே ஒரு ஃபங்ஷன் தானே கிடைச்சிருக்கு. ஸோ, அதனால நீங்க டைரக்ட்டாவே இந்த மாரி எழுதிருங்க. லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டூ 1 எக்ஸ் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டூ உங்களோட லிமிட் அப்ரோச் பண்ணுங்க. ஸோ, உங்களுக்கு 5ன்னு கிடைச்சிருக்கும். அதே மாரி இதுக்கு பார்த்தீங்கன்னா, லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டூ -1 இதுக்கு லாம்ப்டா இஸ் ஈக்குவல் டூ லாம்ப்டா இன்டு எக்ஸ் ஸ்கொயர் -2xன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து 3xன்னு கிடைச்சிருக்கும். இது நம்ம டைரக்ட்டா போட்டுறலாம் அப்படின்னு சொல்ல வரேன். இதான் உங்களோட அப்சர்வேஷன். வேற வேற ஃபங்ஷன்னா, அதுக்கேத்த மாரி லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும். ஒரே ஃபங்ஷன்னா, டைரக்ட்டா இப்படி போட்டுறலாங்கிறேன். புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம்.